ரெவல்யூஷன் ராயல் அகாடமில ஒரு டேட்டிங் சீன் இருக்கு. அங்க பிளேயர்ஸ் எல்லாரும் 3 இளவரசர்கள் கூட காதல் சந்திப்பை உருவாக்குவாங்க. இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மிஸ் கிளார். நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன் மிஸ் கிளார். கிளார் ஃபேன்சுவா. இந்த கதையோட ஹீரோயின சித்திரவதை செய்யற மனசாட்சி இல்லாத ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. சொல்ல போனா இவங்கதான் இந்த கதையோட வில்லி. நான் தான் ஹோகா ஷூரே. ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலையை முடிச்சுட்டு களைப்பா வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு கேம் விளையாடலான்னு பார்த்தேன். அப்பதான் நான் எதிர்பார்க்காதது நடந்துச்சு. அது என்னன்னா, கண்ணை திறந்து பாரு. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவ இருக்கா? உன்ன மாதிரி சாதாரண பொண்ணு என்ன தைரியம் இருந்தா ஏன் டெஸ்க்ல வந்து உட்கார்ந்து என்னால சுத்தமா நம்ப முடியலையே. நான் விரும்புறேன். நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன் மிஸ் கிளார். என்ன உனக்கு இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு உளறிட்டு இருக்க? என்ன சொல்றீங்க? நான் உங்களை விரும்புறேன்னு தானே சொன்னேன். வேற என்ன சொல்லிட்டேன்? சும்மா ஆசை வார்த்தை பேசி என்ன மயக்க நினைக்காத. உன்ன மாதிரி ஒரு சாதாரணமான பொண்ணு கூட நான் பழகுவேன்னு நினைச்சு கூட பாக்காத. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அட மன்னிச்சிருங்க, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டேன். என் கண்ணுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இவளுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் இப்படி பேசுறா? நீங்க உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காதல்ல மிஸ் கிளார்? அதுல என்ன இப்ப உனக்கு சந்தேகம்? அட சிறப்பா சொல்லிட்டீங்க போங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதெல்லாம் வேற பேத்திட்டே இருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரோட ஃபன்னான ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது மிஸ் கிளார். நம்ம இதுக்கப்புறம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம், சரியா? என்ன சொன்ன? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல் லைஃப என்ஜாய் பண்ணுவோமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐயோ, நீ நடுவுல நின்னுட்டு இருந்தியா? நான் ஏதோ உன்ன டெக்கரேஷன் பீஸ் நினைச்சு கீழே தள்ளி விட்டுட்டேன். மிஸ் கிளார், என்ன கூப்பிட்டியா? நான்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேப்பேன்னு எதிர்பார்க்காத. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீங்க என்ன வெறுப்பேத்துவீங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு இறங்கி வந்து என்ன வெறுப்பேத்துனீங்க பாருங்க. இன்னும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன? நான் உங்களை விரும்புறேன் மிஸ் கிளார். அச்சச்சோ, ஏதோ பூச்சி இருக்குன்னு நினைச்சு தெரியாம மிதிச்சிட்டேன். அது என்ன சொன்ன? நீ சொல்றது எனக்கு கேக்கல. உனக்கு சொல்ல தோன்றது சத்தம் போட்டு சொல்லு. நீங்க மிதிச்சது கூட எனக்கு சுகமா இருக்கு. எனக்கு வலிக்க கூடாதுன்னு நீங்க மெதுவா மிதிச்சீங்க தானே? என் மேல உங்களுக்கு ஒரு கண்ணன் இதுல இருந்து எனக்கு தெளிவா புரியுது. ஆஹா, அடடே, என் டெக்ஸ்ட் புக் எங்க? ஆமா, என்னாச்சு? ஓ, டெக்ஸ்ட் புக் வாங்க கூட உன்கிட்ட பணம் இல்லையா? அந்த அளவுக்கு நீ ஏழையா? ஐயோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் புரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். நீ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும். கிளாஸ் அப்போ நம்ம 2 பேரும் ஒரே டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணோம் தானே என் புக்க மறைச்சு வச்சீங்க. கவலைப்படாதீங்க, எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்டே சொல்ல வேண்டியதானே. நீ சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு புரியல. நீ உண்மையிலேயே என்னதான் நினைச்சிட்டு இருக்கறே? இந்த வருஷம் ஸ்கூலே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள மிஸ் கிளாரோட பார்வை உன் மேல பட்டுருச்சு. சொல்ல போனா அவங்களோட பார்வை என் மேல படல, என்னோட பார்வை தான் அவங்க மேல பட்டிருக்கு. பாரு ரே, உன்னோட ரூம்மேட்டா நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கறேன். தயவு செஞ்சு நீ அந்த கிளார் கிட்ட எதுவும் வச்சுக்காத. அவங்க குடும்ப பேரு பிராங்சுவான்னு உனக்கு தெரியும்ல. பாவ் ராஜ்யத்துல அவங்க தான் மிகப்பெரிய குடும்பம். அவங்க ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டாங்க. மிஷானி தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க. நானும் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான். நாங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு மிஸ் கிளார்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இளவரசியா எப்படி பிடிச்சது? அவங்களோட அந்த காந்த பார்வை, வில்லத்தனமா நினைச்சிட்டு இருக்க அழகான சிரிப்பு, லூசுத்தனமா அவங்க பேசுற பேச்சு, அதான் எனக்கு கவர்ந்துச்சு. உண்மையிலேயே நீ கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணுதான். அவங்க பண்றது எல்லாமே பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
என் கூட யாராவது இருக்கும்போதுதான் என்ன பாதுகாப்பா தள்ளி விட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து படிக்கணும்னு என் புக்க திருடி வச்சாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு. மிஸ் கிளார், எங்களை தயவு செஞ்சு நம்புங்க. இனிமே அந்த ரேவ நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தலையிட வேண்டாம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த சாமானிய பொண்ண எப்படி என் காலு கீழே சீக்கிரம் அடி பண்ணிய வைக்கிறேன் பாரு. மிஸ் கிளார் எப்போல்லாம் என்ன வம்பெடுக்க நினைக்கிறாங்களோ அது அவங்களாதான் வந்து செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அதுதான் மோஸ்டா என்ன அட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட தள்ளுது. அவங்க என்னதான் கிறுக்குத்தனம் பண்ணாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ரக்க இல்லாத ஏஞ்சல்னா அது அவங்கதான். ஓ அடடே, என்ன ஆச்சு? இன்னும் உனக்கு பார்ட்னர் கிடைக்கலையா? உன்ன மாதிரி பொண்ணு கூட எல்லாம் கண்டிப்பா யாரும் மிஸ் கிளார் என்னோட பார்ட்னரா இருக்கறதா சொல்லிருக்காங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன்? இப்படி பயந்து ஓட வச்சுட்ட. ஐயோ, நான் அப்படியே பண்ணிட்டேன். இது ஏன் சாக்கா வச்சு அவங்க என்ன வெறுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு பண்ணலாம். அவங்களால தவிர்க்க முடியாத ஒரு ஆளா நீ மாறி காட்டு. எப்படின்னா எல்லா விஷயத்திலும் நம்பர் 1 இருக்கிறது தான் அவளுக்கு பிடிக்கும். நீ அப்படி மாறணும். பண்ணிட்டா போச்சு. கேம்ல இருக்க மாதிரி நடந்துக்கிட்டேன்னா மிஸ் கிளாருக்கு அப்புறம் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் நாங்க கலோக்கிலான கப்பலா மாறிடுவோம். இனிமேதான் என்னோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான், மிஸ் கிளார இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும். எப்படி இருக்கீங்க மிஸ் கிளார்? கிட்ட வராத, நீ அங்கேயே நில்ல. என்னமோ இவங்க உன்னோட ஃப்ரெண்ட் மாதிரி கிட்ட வர. மிஸ் கிளாருக்கும் உனக்கும் என்னைக்குமே ஒத்து வராது. போதும் போதும், அட்வைஸ்னு சொல்லி அறுக்காத. வழிய விடுங்கம்மா. அவங்களே தட்டி விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க மிஸ் கிளார்? ஆமா, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இல்லாம நெருக்கமே இல்லாத ஒருத்தர் கிட்ட யாரும் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. கோமா இருந்தாலும் என்கிட்ட குணமா பேசுறீங்க பாத்தீங்களா? இந்த ஆட்டிடியூட் கூட ரொம்ப அழகா இருக்கு மிஸ் கிளார். போதும், இதோட நிறுத்திக்கோ. நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நாளா இதே சொல்லிட்டு இருக்க. உன்னோட விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. உடனடியா அந்த அகாடமியை விட்டு முதல்ல வெளியே போ. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஹேய் ஹேய், 4 பொண்ணுங்க சேர்ந்தாலே ஒரே சண்டை தான் போல. நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். இது ஒரு ஒட்டமே கேம் வேர்ல்ட் இல்ல. முதல் இளவரசர் ராட் போவர், இரண்டாவது இளவரசர் டேன் போவர், மூன்றாவது இளவரசர் யூன் போவர். இந்த கேமோட பௌ ராஜ்யத்தோட 3 இளவரசர்கள் இவங்க தான். சொல்ல போனா இந்த 3 பேருக்கிட்ட தான் ரொமான்ஸா இருக்கணும். சரி, என்ன நடந்துட்டு இருக்கு? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. என்ன விஷயம் சொல்லுங்க, நானும் உள்ள வரேன். இளவரசர் ராட், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்க ஒரு விஷயமும் நடக்கல. ஆனா இங்க நம்ம அகாடமிக்கு ஒரு சீர்கேடான விஷயத்த ஒருத்தி இங்க கொண்டு வந்துட்டு இருக்கா. இனிமே நான் இப்படி இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல வரீங்களா மிஸ் கிளார்? நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நீ ரே டைலர் தானே? வந்த புது ஸ்டூடெண்ட்ஸ்லயே அதிக ரேங்க் எடுக்கிறது இவ தானே? ஆமா இளவரசர் யூ. இதுக்கு முன்னாடி நாங்க ஒன்னாதான் படிச்சோம். எங்களை மாதிரி நோபல்ஸ் கூட தான் பழகிறதுக்கு இவளுக்கு அவ்வளவா வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆக்சுவலி தகுதியை பத்தி அவங்க அப்பா ஒரு யோசனை சொன்னார்ல, அதுக்கு இப்பதான் பெர்ஃபெக்ட்டான முடிவு கிடைச்சிருக்கு. டேன், ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா? நான் இதுக்குள்ள வரல. இளவரசர் தேன். மிஸ் கிளார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர்கிட்ட போய் பேசுங்க. இல்ல, நான் இதுக்கு அவர்கிட்ட. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா, மிஸ் கிளாருக்கு 2வது இளவரசர் மேல கட்டுக்கடங்காத கண் இருக்கு. கரெக்டா கிளார்? நீ என்ன பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அச்சோ, சொதப்பிட்டமா. இந்த ரணகாலத்திலே என்னோட முதுகெல்லாம் அடங்கலையே. நீ சொன்னதெல்லாம் தப்பு. இளவரசர் தேன் மேல எனக்கு எந்த கண்ணும் கிடையாது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன தேனு, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் காலி ஆயிடுச்சு. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறதே பொழப்பா போச்சு. 2வது இளவரசர் மத்த இளவரசர்கள் மத்தியில தனித்துவமா தெரிவாரு. ஏன்னா அவரோட மனசுல என்ன நினைக்கிறாரு, எப்படி நினைக்கிறாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு இவரை பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணி
வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இளவரசர் தேன் கிட்ட எதுக்காக? வாங்க போய் மன்னிப்பு கேட்கலாம் கிளார். இளவரசர் ரொம்ப சென்சிட்டிவானவர். உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ இப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு. வாங்க, நான் துணைக்கு வரேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கதறி கதறி அழுது என்கிட்ட என்ன விட்டுன்னு சொல்ற வரைக்கும் உன்னை விடாம புள்ளி பண்ணிட்டே இருக்க போறேன். தயாரா இருந்துக்கோ ரே டெய்லர். என்ன நடந்தாலும் சரி, உன்னை கதற விடாம விட மாட்டேன். வெறும் தண்ணிய ஊத்துனா சரியா வராது. அவ மேல சூடான டீய ஊத்திரலாமா? ஆனா கொதிக்க கொதிக்க ஊத்துனா அவளுக்கு... இங்க பாருங்க மிஸ் கிளார், நீங்க வேணும்னா அவளை கண்டுக்காம விட்டுருங்க. நீங்க அவளை இரிட்டேட் பண்ண பண்ண அவ இன்னும் சந்தோஷமா ஆகுறா. நீங்க அவளை கண்டுக்காம விட்டுருங்க. இல்ல, நான் இதை நிறுத்த மாட்டேன். என்ன பண்ற? படிக்கிறியா? என்ன மறந்துட்டியா? நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு. ஐயோ, நீ எதுக்கு இத ஞாபகப்படுத்துற? ஸ்கூல் ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலேயே எதுக்கு தான் எக்ஸாம் வைக்கிறாங்களோ? நல்ல யோசனை சொன்ன ரே டெய்லர். நாளைக்கு எக்ஸாம்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? நான் அதுல ஜெயிச்சேனா நீ இந்த அகாடமியை விட்டு ஒரேடியா வெளிய போயிரணும். எனக்கு போக ஆசை இல்லையே. என்ன சொன்ன? நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேட்டு அப்புறம் பேசு. எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் இங்க இருக்கும் போது நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? மிஸ் கிளார், ஒருவேளை நான் அகாடமியை விட்டு போயிட்டா நீங்க வருத்தப்படுவீங்க தானே? என்ன? நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? உன்னால இப்ப கூட எப்படி விளையாட்டுத்தனமா பேச முடியுது? ஒழுங்கா என் பந்தயத்தை ஏத்துக்கோ, இல்லனா என் கூட போட்டி போட உனக்கு பயமா இருக்கா? உங்களோட கட்டளையே என்னோட சாசனம் மிஸ் கிளார். ஆனா ஒருவேளை இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டா நான் என்ன கேக்குறேனோ அதை நீங்க பண்ணணும். என்ன? நான் எதுக்காக நீ கேக்குறத பண்ணணும்? என்ன பார்த்தா நீங்க பயப்படுறீங்களா கிளார்? ராயல் அகாடமியோட ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் பயப்படுறதா? நீ என்ன உசுப்பேத்த பாக்குறியா என்ன? சரி பரவாயில்ல, நீ சொல்றத நான் கேக்குறேன். அட்ரா சத்த மீஷா, நாளைக்கு நடக்க போற போட்டிக்கு நீ தான் நடுவரா இருக்க போற. உனக்கு இது சம்மதமாரே? டபுள் ஓகே. அப்படின்னா சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் தர பண்ணிடுவோம். கல்ச்சர், ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், இது எதுவுமே தினசரி வாழ்க்கைக்கு தொடர்பில்லாத ஒண்ணு. எங்கள மாதிரி நோபல்ஸ்க்கு இது பரிச்சயமானது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எனக்கு தான் இதுல அட்வான்டேஜ். இந்த எக்ஸாம்ல ஜெயிக்க போறது நான் தான். எக்ஸாம் இப்ப ஆரம்பிக்குது. இது எனக்கு ஞாபகம் இருக்கு. பல மணி நேரம் இந்த கேம்ஸ் ஆடினதுனால எனக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல அளவுக்கு அதிகமான அனுபவம் இருக்கு. இந்த கேம்ல நான் ரொம்ப மூழ்கி இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு சாதாரண ஜுஜுபி மேட்ரு. பிசிக்கலா பண்ணும் போது இந்த டேபிள் மேனஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேம்ல மல்டிபிள் சாய்ஸ் இருந்ததுனால நான் இதை ஈஸியா பண்ணிட்டேன். வாழ்க்கை முழுக்க நோபல்ஸ் இத பண்றதுனால அவங்களுக்கு இது சுலபமா வரும். மிஸ் கிளாருக்கு இது உண்மையா அட்வான்டேஜ் தான். அடேங்கப்பா, என்ன அழகு! மிஸ் கிளார் ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க அழகாலே கான்சென்ட்ரேஷன் போது. ரே டெய்லருக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ். இப்போ உங்களோட மேஜிக் திறமைகளை பார்க்கலாம். அதுவும் உங்களோட மேஜிக் பொருட்களை வச்சு எப்படி பண்றீங்கன்னு பாருங்க. நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. ஹே யூ, என்ன எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், ரொம்ப ஈஸி தான். சரி, டேன் என்ன பண்றான்? ரொம்ப மோசமான மூட்ல இருக்கான் போல இருக்கே. இந்த சாதாரண எக்ஸாம்க்கு இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்? அடுத்தது ரே டெய்லர். ஆத்தாடி, இந்த பொண்ணா? நிஷா கூட அப்ப இருந்த பொண்ணு தானே இவ? ஓ, முதல் ட்ரையே நல்லா பண்ணிருக்கா. மார்க்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, இருந்தாலும் முதல் ட்ரையே நல்லா பண்ணிருக்கால. நீ என்ன சொல்ற? இல்ல இல்ல, அவளோட கைகளை நடுவுல நகர்த்தி இருக்கா. அவ திறமைய பாத்தியா? அவ பேரு ரே டெய்லர் தானே? அட,
என்ன அதிசயம், நீ ஒருத்தர் பேரை அவ்வளவு சீக்கிரமா மைண்ட்ல ஏத்த மாட்டியே. டேய் எனக்கு அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா. என்னால முடியல. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம்லாம் முடிஞ்சதுனால என்னோட உடம்பும் மனசும் டயர்டா இருக்கு மிஸ் கிளார். அதான் புன்னகையால புத்துணர்ச்சி பெற வந்த. இந்த பொன்பட்ட நெஞ்ச உங்க புன்னகையால ஆத்துங்களே. மிஸ் கிளார், நல்ல மூட்ல இருக்கீங்களா? அப்படியா தெரியுது லேனே? ஆமா. ஏன் ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா? நம்ம எக்ஸாம்ஸோட ரிசல்ட் இன்னைக்கு தான் தெரிய போதில்ல. எப்படி இருக்க ரே? என்ன ராத்திரிலாம் தூங்கலையா? அத ஏன் கேக்குறீங்க? ராத்திரி முழுக்க ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. நீ ரொம்ப பாவம் போ. என்கிட்ட தோத்துற போறன்னு பயந்து நீ ராத்திரி முழுக்க சுத்தமா தூங்கவே இல்ல போல. அது இல்ல, வின் பண்ணா உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் தூக்கமே வரல. நீ இப்ப என்ன சொன்ன? கவனிங்க, உங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நான் இப்ப சொல்ல போறேன். முதல்ல ஜெனரல் கரிக்குலம் எக்ஸாம். ஓ, நீயும் இவும் டாப் 2ல வந்ததுல எனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரே. அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால இத நம்பவே முடியல. போயும் போயும் நான் எப்படி வெக்கிட்ட தோத்து போனேன்? என்ன மன்னிச்சிருங்க மிஸ் கிளார். சொல்ல போனா நான் வெறும் கேம் மட்டும் இங்க விளையாடல. நான் இந்த கேமுக்காக ஒரு புக்கையே எழுதிருக்கேன். இது மிஸ் கிளார் தோல்வி அடைஞ்சு ரிட்டன் கம்பேக் கொடுக்கிற ஒரு வில்லியோட கதை. இந்த கேம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேம்ஸோட செட்டிங்ஸ் ராத்திரி முழுக்க கரைச்சு குடிச்சிருக்கேன். உண்மை சொல்ல போனா இந்த கேம் உருவாக்குனவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது எட்டிகேட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நீ லக்கல தான் ஜெயிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட உண்மையான முகமுடி வெளியே வந்துருச்சா ரே டெய்லர்? எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ கியூட்டா இருக்கே. கடைசியா உங்க மேஜிக் எபிலிட்டியோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ். எல்லாரும் இத நல்லா கவனிங்க. இந்த நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரே டெய்லரா? அளவிடவே முடியலையா? வேலைதான் கிடைக்கும். ஒழுங்கா வந்த வேலையை செய். ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன?